நம்ம மனசுக்குள்ள உணர்ச்சிகள் ஏன் இருக்குன்னு பார்த்தா அது சும்மா விளையாட்டுக்காக இல்ல. ரொம்ப முக்கியமான வேலைக்காகத்தான் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, நம்மள ஆபத்திலிருந்து காப்பாத்தத்தான் அது ஒரு அலாரம் மாதிரி வேலை செய்யுது. உதாரணத்துக்கு, ஒரு இடத்துல ஆபத்து இருக்குன்னு தெரியும்போது நமக்கு வர்ற பயம் அங்கிருந்து தப்பிச்சு ஓடணுங்கிற முடிவை எடுக்க வைக்குது. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அதை தேடி போற ஆர்வம் உண்டாகும். ஒருத்தர் நம்மள அநியாயமா திட்டும்போது வர்ற கோபம், இது தப்பு, இதை தட்டி கேட்கணும்னு நம்மள தயார் பண்ணுது. அதாவது, நாம யோசிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த உணர்ச்சிகள் நம்மள ஒரு ஆக்ஷன் எடுக்க வைக்கும். இது நம்ம மூளையில இருக்கிற ஒரு பாதுகாப்பு திட்டம் சொல்லலாம். உணர்ச்சிகள் இல்லாம நாம வெறும் ரோபோ மாதிரி ஆகிடுவோம். என்ன செய்யணும், எது சரி எது தப்புன்னு ஒரு வேகத்தோட செயல்பட இந்த உணர்ச்சிகள் தான் அடிப்படை. சுருக்கமா சொன்னா, இந்த உணர்ச்சிகள் தான் நம்மள இந்த உலகத்துல பிழைச்சு வாழ வைக்கிறதுக்கு நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற பெஸ்ட் கைடு. இதையும் ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். சில நேரங்கள்ல நாம நிதானமா யோசிக்காம திடீர்னு பயங்கரமா கோபப்படுவோம் இல்லையா? அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, ஐயோ அந்த நேரத்துல ஏன் அப்படி கத்துனேன்னு தெரியலையேன்னு வருத்தப்படுவோம். இதுக்கு பேர் தான் எமோஷனல் ஹைஜேக்கிங். நம்ம மூளையில நடக்கிற ஒரு சின்ன குழப்பம்தான் இதுக்கு காரணம். நம்ம மூளையில அமிக்டலா அப்படின்னு ஒரு சின்ன பகுதி இருக்கு. இதுதான் உணர்ச்சிகளோட கேந்திரம். ஏதோ ஒரு ஆபத்து வரும்போதோ இல்ல நமக்கு பிடிக்காத விஷயம் நடக்கும்போதோ இந்த அமிக்டலா ரொம்ப வேகமா செயல்பட்டு நம்மளோட பகுத்தறிவு மூளைய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஓரங்கட்டிட்டு கண்ட்ரோலை அது கையில எடுத்துக்கும். அதாவது நம்மள யோசிக்க விடாம பண்ணிட்டு கோபத்தையோ இல்ல பயத்தையோ தலையில ஏத்தி விட்டுடும். இதை ஒரு உதாரணமா சொன்னா, நீங்க அமைதியா வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க, அப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து உங்களை தேவையில்லாம மட்டம் தட்டி பேசுறாங்கன்னு வைங்க. உடனே உங்க மூளையோட லாஜிக் பகுதி அமைதியா இருக்கணும், இதெல்லாம் சாதாரணம்னு சொல்லும். ஆனா உங்க அமிக்டலா அந்த நிமிஷமே, இவன் நம்மள அவமானப்படுத்திட்டான், விடாதே அப்படின்னு சொல்லி உங்களை கத்த வைக்கும். அந்த நேரத்துல உங்களால நிதானமா யோசிக்கவே முடியாது. அந்த ஒரு சில நொடிகள்ல உங்க உணர்ச்சி தான் உங்க எஜமான். இதுதான் அந்த உடற்கூறியல் மர்மம். நாம பண்ற பெரும்பாலான தப்பான முடிவுகளுக்கு இந்த அமிக்டலா தூண்டப்படுறது தான் முக்கிய காரணம். இதை எப்போ நாம புரிஞ்சுகிட்டு கட்டுப்படுத்த கத்துக்கிறோமோ அப்போதான் நாம உண்மையான அறிவாளியா மாறுறோம். நிஜமாவே இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இவங்கள பார்த்தா நமக்கு ஒரு சந்தேகம் வரும், இவ்ளோ படிச்சிருக்கானே ஏன் இவ்ளோ முட்டாள்தனமா நடந்துக்கிறான்னு. இது ஏன் நடக்குதுன்னு டேனியல் கோல்மேன் தெளிவா சொல்றாரு. நம்மளோட ஐக்கியூ அறிவுத்திறன் மட்டும் ஒரு மனுஷனோட வாழ்க்கை வெற்றிக்கு போதாது. ஒருத்தர் ரொம்ப புத்திசாலியா இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு அடுத்தவங்க கிட்ட எப்படி பழகணும்னு தெரியல, இல்ல தன்னோட உணர்ச்சிகளை எப்படி கையாள்றதுன்னு தெரியலன்னா அந்த அறிவால எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிரும். உதாரணத்துக்கு, ஸ்கூல்ல டாப் மார்க் வாங்குற ஒருத்தர் ஆஃபீஸ்லயோ இல்ல குடும்பத்திலேயோ மத்தவங்க கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாம எல்லாரையும் பகச்சுக்கிட்டு சுத்திட்டு இருப்பாரு. இங்கதான் அந்த புத்திசாலித்தனம் முட்டாள்தனமாகுது. நம்ம எவ்வளவுதான் புத்திசாலியா இருந்தாலும் அந்த புத்திசாலித்தனத்தை சரியான இடத்துல சரியான உணர்ச்சியோட பயன்படுத்தலன்னா அது வெறும் புத்தக அறிவு மட்டும்தான். ஒருத்தர் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா வெறும் ஐக்கியூ மட்டும் பத்தாது, ஈக்யூவும் ரொம்ப முக்கியம். இந்த ஈக்யூ தான் ஒரு மனுஷனை வெறும் படிச்ச முட்டாளாகாம வாழ்க்கையில நிஜமான வெற்றியை நோக்கி கூட்டிட்டு போகும். அதனாலதான் அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் இடையில இருக்கிற அந்த பேலன்ஸ் தான் ஒரு மனுஷனோட உண்மையான வெற்றியே தவிர வெறும் சர்டிபிகேட்ல இருக்கிற மார்க் கிடையாதுன்னு இந்த சாப்டர்ல தெளிவா சொல்லியிருக்காரு. இதுதான் இந்த புத்தகத்தோட எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு கட்டம்னு சொல்லலாம். உன்னை நீயே புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நான் யாரு, என்னோட திறமை என்னன்னு மட்டும் இல்ல, எனக்குள்ள வர்ற உணர்ச்சிகளை அந்த நிமிஷமே அடையாளம் காண்றது. அதாவது, எனக்கு இப்ப கோபம் வருது, இது எதனால வருது, ஏன் வருதுன்னு அந்த உணர்ச்சியை தூரத்துல இருந்து பாக்குற ஒரு தெளிவுதான் இது. நிறைய பேர் எப்படின்னா, ஏதோ ஒரு உணர்ச்சி வரும்போது அதிலே மூழ்கி போயிருவாங்க. கோபம் வந்தா கோபத்தையே பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, கவலை வந்தா கவலையிலேயே இருப்பாங்க. ஆனா இந்த செல்ஃப் அவேர்னஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நமக்கு பயம் வருது, அதுக்கு காரணம் இந்த சூழ்நிலை தான் அப்படின்னு தங்களைத்தானே வாட்ச் பண்ணுவாங்க. இப்படி கவனிக்க ஆரம்பிக்கும் போதே பாதி பிரச்சனை தீர்ந்துடும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளோட பலம் என்ன பலவீனம் என்னன்னு நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கணும். நமக்கு எப்போ டென்ஷன் ஆகும், எந்த மாதிரியான விஷயங்கள் நம்மள டிஸ்டர்ப் பண்ணுன்னு தெரிஞ்சு வச்சிருந்தா அந்த மாதிரி நேரங்கள்ல நாம ரொம்ப கவனமா நடந்துக்கலாம். இதுதான் நிஜமான அறிவு. நம்ம மனசு ஒரு கண்ணாடி மாதிரி, அது தெளிவா இருந்தாதான் நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு சரியா தெரியும். மத்தவங்கள எடை போடுறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே எடை போட கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில எந்த இடத்துலயும் தடம் மாறாம ரொம்ப தெளிவா டிராவல் பண்ணலாம். இதை புரிஞ்சுக்கிட்டாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். உணர்ச்சிகளுக்கு அடிமையா இருக்கிறதுனா என்னன்னா, நம்ம கண்ட்ரோல் நம்ம கையில இல்லாம அந்தந்த நேரத்துல வர்ற உணர்ச்சிகளே நம்மள ஆட்டுவிக்கிறது தான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒருத்தர் நம்மள திட்டாங்கன்னா உடனே கோபத்துல பதில் பேசாம இருக்க முடியாம கத்த ஆரம்பிப்போம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிப்போம், ஐயோ நாம ஏன் அப்படி பேசணும், அதெல்லாம் பண்ணிருக்க வேண்டாம்னு. அந்த நேரத்துல என்ன பண்றோம் நமக்கே தெரியாம நம்ம கோபத்துக்கு நாம அடிமையா மாறிடுறோம். இப்படி உணர்ச்சிகளுக்கு அடிமையா இருக்கும்போது
நாம எடுக்கிற முடிவுகள் எல்லாமே தப்பாத்தான் இருக்கும். ஏன்னா நிதானமா யோசிச்சு ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு பதிலா அந்த நொடி வர்ற ஆவேசத்துல, பயத்துல இல்லாட்டி ஒரு விதமான விரக்தியில நாம முடிவெடுப்போம். அதுவும் இந்த கோபம், கவலை, பொறாமை இதெல்லாம் நம்மள ஒரு பொம்மை மாதிரி ஆட்டி வைக்கும். நம்மளோட பகுத்தறிவு மூளை தூங்கிட்டு உணர்ச்சி மூளை அந்த இடத்துல உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணும். இந்த அடிமைத்தனத்திலிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்த்தா, உணர்ச்சிகள் வரும்போது அந்த நிமிஷமே அதை கவனிச்சு ஒரு சின்ன கேப் கொடுக்கணும். அதாவது கோபம் வரும்போது உடனே ரியாக்ட் பண்ணாம ஒரு மூச்சு இழுத்து விட்டு ஒரு 10 செகண்ட் பொறுத்து என்ன பேசலான்னு யோசிச்சா நாம அடிமையா இருக்க மாட்டோம், அந்த உணர்ச்சியை ஆளுமை செய்ய ஆரம்பிப்போம். உணர்ச்சிகளே இல்லாம இருக்கணும்னு சொல்லல, ஆனா அந்த உணர்ச்சிகள் மேல உங்களுக்கு அதிகாரம் இருக்கணும். நீங்க என்ன பண்ணணும்னு நீங்க முடிவு பண்ணணும், உங்க கோபமோ பயமோ முடிவு பண்ணக்கூடாது. அதுதான் உணர்ச்சிகளின் அடிமைகளா இல்லாம இருக்கிறது. இந்த முதன்மை திறன் மாஸ்டர் ஆப்டிடியூட் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, அதுதான் சுய கட்டுப்பாடு, செல்ஃப் ரெகுலேஷன். அதாவது நம்மள நாமளே கட்டுக்குள்ள வச்சுக்கிற வித்தை. எல்லாருமே ஏதாவது ஒரு உணர்ச்சிக்கு ஆளாகத்தான் செய்வாங்க. ஆனா அந்த உணர்ச்சிக்கு அடிமையாகாம அதை எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறது தான் நம்ம வாழ்க்கையோட வெற்றியையே தீர்மானிக்குது. இதத்தான் டேனியல் கோல்மேன் ஒரு பெரிய திறமைன்னு சொல்றாரு. இதை எப்படி சிம்பிளா புரிஞ்சுக்கலானா, ஒரு உதாரணம் பாருங்க. ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, அவங்க ஏதோ ஒன்று தப்பா பண்ணிட்டாங்கன்னு வைங்க. அந்த நேரத்துல ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கத்தாம கோபத்தை அடக்கிட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுப்போன்னு நிதானமா பேசுறதா அந்த கட்டுப்பாடு. அதே மாதிரி உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுதான் ஆகணுங்கிற சூழல் வரும்போது அந்த வேலையை வெறுப்போட செய்யாம இதுவும் முக்கியம்தான்னு மனசை தேத்திட்டு பொறுமையா செய்றது. இந்த கட்டுப்பாடு இருக்கிறவங்க வாழ்க்கையில ரொம்ப ஈஸியா முன்னேறிடுவாங்க. ஏன்னா அவங்க எந்த ஒரு சூழல்லையும் பதற்றப்பட மாட்டாங்க, தப்பான முடிவுகளை எடுக்க மாட்டாங்க. இந்த திறமை தானா வராது, நாம தான் வளர்த்துக்கணும். மனசு அலைபாயும் போதெல்லாம் நிதானம் நிதானம்னு நமக்கு நாமே சொல்லிக்கிட்டு அந்த உணர்ச்சியை ஒரு வேலி போட்டு கட்டுறது. இது கஷ்டம்தான், ஆனா இதை கத்துக்கிட்டோம்னா நீங்க தான் உங்க வாழ்க்கையோட கேப்டன். நீங்க யாருக்கும் அடிமையும் கிடையாது, எந்த சூழ்நிலைக்கும் பலியாக போறதும் கிடையாது. இந்த ஒரு திறமை இருந்தா போதும், மத்த எல்லா திறமைகளும் தானா தேடி வரும். அதுக்கு தான் இதை முதன்மை திறன்னு சொல்றாங்க. அனுதாபம் அப்படின்னா மத்தவங்க கஷ்டத்தை இல்லனா அவங்க உணர்வுகளை அப்படியே நாமளும் உணர்ந்துக்கிறது. இது ஏன் ரொம்ப முக்கியம்னு டேனியல் கோல்மேன் இந்த அத்தியாயத்துல சொல்றாருன்னா, இதுதான் மனுஷங்களா இணைக்கிற ஒரு பாலம். இதோட வேர்கள் எங்கிருந்து வருதுன்னு பார்த்தா அது நம்ம குழந்தை பருவத்திலிருந்தே ஆரம்பிக்குது. ஒரு சின்ன குழந்தை அழுதா அதை சுத்தி இருக்கிற மத்த குழந்தைகளும் அழும் இல்லையா? இதுக்கு பேரு எமோஷனல் கண்டேஜியன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தரோட உணர்ச்சி இன்னொருத்தருக்கு தொத்துறது. இதுதான் அனுதாபத்தோட முதல் படி. அப்புறம் வளர வளர மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன மாதிரியான சூழ்நிலையில இருக்காங்கன்னு நம்மள அவங்க இடத்துல வச்சு யோசிக்க ஆரம்பிக்கிறோம். இதுக்கு தான் நாம பிறர் நிலையிலிருந்து சிந்திப்பதுன்னு சொல்றோம். இதை ஏன் வேர்கள்னு சொல்றாங்கன்னா, இது இல்லாம மனுஷங்க வாழவே முடியாது. நம்ம சமூகமா ஒன்னா சேர்ந்து இருக்கணும்னா மத்தவங்க மேல அக்கறை வேணும். ஒருத்தர் பேசும்போது அவங்க கண்ணை பார்த்து கவனிக்கிறது, அவங்க சொல்ல வர்றதை அப்படியே உள்வாங்கிறது, உன் கஷ்டம் எனக்கு புரியுதுன்னு அந்த உணர்வை வெளிப்படுத்துறது மைனஸ். இதெல்லாம் தான் அனுதாபத்தோட கிளைகள். சில பேர் பாத்தீங்கன்னா மத்தவங்க கஷ்டப்பட்டா கூட அதை கண்டுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு இந்த வேர்கள் கொஞ்சம் பலவீனமா இருக்கலாம். ஆனா டேனியல் கோல்மேன் என்ன சொல்றாருன்னா, நம்மால இதை வளர்த்துக்க முடியும். மத்தவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க கொடுக்க அந்த அனுதாபம் நமக்கும் வளரும். இது நமக்குள்ள அதிகமா இருந்தாதான் நம்மால மத்தவங்களோட நல்ல உறவை வச்சுக்க முடியும். இது ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணம்னு சொல்லலாம். ஏன்னா இதுதான் நமக்கு மத்தவங்களோட மனசுக்குள்ள ஒரு இடத்தை உருவாக்கி தருது. சமூக கலைகள், சோஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்னா மத்தவங்க கிட்ட எப்படி அழகா, கெத்தா, அதே சமயம் அன்பா பழகணுங்கிற ஒரு டெக்னிக்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கிட்ட எவ்வளவுதான் அறிவு இருந்தாலும் மத்தவங்ககிட்ட நம்மளால சரியா பேச முடியல, பழக முடியலன்னா அந்த அறிவால பிரயோஜனம் இல்ல. இந்த சோஷியல் ஸ்கில்ஸ் தான் ஒரு மனுஷனை கூட்டத்துல தனிச்சு காட்டும். முதல்ல இந்த கலைக்கு ரொம்ப முக்கியமானது கவனித்தல், லிஸ்னிங். நிறைய பேர் மத்தவங்க பேசுறத காதுல வாங்காம அவங்க எப்ப முடிப்பாங்கன்னு காத்துட்டு இருப்பாங்க. ஆனா நிஜமான சமூக கலை தெரிந்தவங்க மத்தவங்க பேசுறத முழுசா கவனிப்பாங்க, அது அவங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு உணர்த்துவாங்க. இது மத்தவங்க கிட்ட உங்களுக்கு பெரிய மதிப்பை தரும். அடுத்து பேச்சுத் திறன். என்ன பேசணும், எப்படி பேசணும், எந்த இடத்துல அமைதியா இருக்கணும்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு தனி கலை. தேவையில்லாத நேரத்துல கருத்து சொல்லாம இருக்கிறது கூட பெரிய விஷயம்தான். அப்புறம் மத்தவங்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேத்த மாதிரி ரியாக்ட் பண்றது. ஒருத்தர் சோகமா இருக்கும்போது அங்க போய் ஜோக் அடிச்சா அது நல்லா இருக்காதுல. அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம முகபாவனை, உடல் மொழி, பாடி லாங்குவேஜ் எல்லாம் இருக்கணும். சில பேர் அமைதியா உட்கார்ந்தாலே அவங்க கிட்ட போய் பேசணும்னு தோணும், ஏன்னா அவங்க கிட்ட ஒரு பாசிட்டிவ் வைஃப் இருக்கும். அந்த மாதிரி வைபை உருவாக்குறது தான் இந்த கலை. இதை கத்துக்கிறதுக்கு பெரிய மேஜிக் எல்லாம் தேவையில்லை. மத்தவங்கள மதிக்கிறது, நன்றி சொல்றது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பாராட்டுறது, மத்தவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கறது மைனஸ். இதுதான் இந்த கலை.
இந்த ஸ்கில் இருந்தா நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் எல்லாரையும் சுலபமா கவரலாம். டீம் ஒர்க் பண்ற இடத்துல, குடும்பத்துல, ஃப்ரெண்ட்ஸ் கூடன்னு எல்லா இடத்துலயும் நீங்க ஒரு ஸ்டார் மாதிரி ஜொலிக்க இந்த சமூக கலைகள் தான் கை கொடுக்கும். இது வெறும் திறமை மட்டும் இல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. இத வளர்த்துக்கிட்டா உறவுகள்ல நீங்க எப்பவுமே ஜெயிப்பீங்க. டேனியல் கோல்மேன் எழுதிய இந்த 9வது அத்தியாயத்தில் மிக நெருக்கமான உறவுகளில் தம்பதியினர் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் உணர்ச்சிகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை விளக்குகிறார். ஆண்கள் மற்றும் பெண்கள் தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதிலும் சிக்கல்களை அணுகுவதிலும் வெவ்வேறு முறைகளை கொண்டுள்ளனர். பொதுவாக குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும்போது ஆண்கள் அமைதியாகி மௌனம் காக்கும் நிலையை ஸ்டோன்வாலிங் மேற்கொள்கிறார்கள். ஆனால் பெண்கள் அந்த சிக்கலை பற்றி பேசி தீர்வு காண வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இந்த இருவேறு அணுகுமுறைகளே உறவில் பல மோதல்களுக்கு காரணமாகின்றன. மேலும் தம்பதியினரிடையே ஏற்படும் சண்டைகள் எவ்வாறு தீவிரமடைகின்றன என்பதையும் ஆசிரியர் விவரிக்கிறார். ஒரு சிறிய விஷயத்திற்காக தொடங்கும் விவாதம் காலப்போக்கில் ஒருவரை ஒருவர் தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசுவதாகவும் கடந்த கால தவறுகளை மீண்டும் கிளறுவதாகவும் மாறிவிடுகிறது. இது உறவில் பெரும் கசப்பை உண்டாக்குகிறது. இதற்கு தீர்வாக உணர்ச்சி ரீதியான முதிர்ச்சியை வலியுறுத்துகிறார். சண்டையிடும்போது மற்றவர்களை குறை கூறும் வகையில் பேசுவதை தவிர்த்து தங்களுடைய உணர்வுகளையும் தேவைகளையும் கண்ணியமாக வெளிப்படுத்த வேண்டுமென்று கூறுகிறார். கோபம் தலைதூக்கும் தருணங்களில் சிறிது நேரம் அமைதியாக இருந்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திய பின் நிதானமாக பேசி பிரச்சனைகளை தீர்ப்பதே ஆரோக்கியமான உறவிற்கு அடிப்படை என்று இந்த அத்தியாயம் எடுத்துரைக்கிறது. உறவுகளில் இத்தகைய உணர்ச்சி ரீதியான புரிதலை வளர்த்துக் கொள்வது பிணக்குகளை தவிர்க்கவும் உறவை மேம்படுத்தவும் உதவும். இந்த அத்தியாயத்துல டேனியல் கோல்மேன் வேலை செய்யற இடத்துல உணர்ச்சிகளை எப்படி கையாளணும்னு சொல்றாரு. ஒரு ஆஃபீஸ்ல பாஸோ இல்ல டீம் லீடரோ அவங்க டீம்ல இருக்கிறவங்க மேல உண்மையாவே அக்கறை காட்டி அவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு வேலை வாங்கினா அந்த டீம் ரொம்ப சிறப்பா செயல்படும்னு சொல்றாரு. அதாவது வெறும் வேலையை மட்டும் பார்க்காம அங்க இருக்கிற மனுஷங்களையும் மதிக்கணும்னு அர்த்தம். நிறைய பேர் வேலை செய்யற இடத்துல உணர்ச்சிகளை காட்டக்கூடாது, அது பலவீனம் நினைக்கிறாங்க. ஆனா இது தப்புன்னு கோல்மேன் சொல்றாரு. உணர்ச்சிகளை சரியான நேரத்துல சரியான முறையில வெளிப்படுத்துறது தான் ஒரு நல்ல தலைவனுக்கான அடையாளம். குறிப்பா ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா அவங்கள எல்லாரும் முன்னாடியும் திட்டுறதுக்கு பதிலா தனியா கூப்பிட்டு அவங்க கிட்ட ஏன் தப்பு நடந்ததுன்னு கேட்டு அதை எப்படி சரி பண்ணலான்னு ஆக்கப்பூர்வமான முறையில எடுத்து சொல்றதுதான் உண்மையான மேலாண்மை. இதுக்கு பேர் தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்றாரு. வேலை செய்யற இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யும். அந்த நேரத்துல சத்தம் போட்டு சண்டை போடாம ஏன் நமக்குள்ள இந்த கருத்து வேறுபாடு வருதுன்னு பொறுமையா பேசி தீர்வு காண்றது, மத்தவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கறது, இதெல்லாம் தான் ஒரு கம்பெனியை வளர்க்கும். சுருக்கமா சொல்லணும்னா வேலையில திறமை AFIQ முக்கியம்தான். ஆனா அதை விட மத்தவங்களோட ஒத்து போறதும் உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு நிர்வாகம் பண்றதும் AFIQ தான் ஒருத்தர சிறந்த தலைவராக்கும்னு இந்த அத்தியாயம் சொல்லுது. இந்த அத்தியாயங்கள்ல டேனியல் கோல்மேன் மனசுக்கும் உடம்புக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷனை பத்தியும் சின்ன வயசுல குடும்பம் எப்படி ஒருத்தரோட உணர்ச்சி வளர்ச்சியை தீர்மானிக்குதுங்கிறத பத்தியும் அழகா சொல்லியிருப்பாரு. முதல்ல நம்ம மனநிலைக்கும் உடம்போட ஆரோக்கியத்துக்கும் நெருக்கமான சம்பந்தம் இருக்கு. ரொம்ப நாள் கவலைப்படுறதோ கோபப்படுறதோ இல்ல பயப்படுறதோ நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணிடும். இதனால தான் மன அழுத்தம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் வியாதி வருது. ஒரு நோயாளிக்கு மருந்து மாத்திரை மட்டும் பத்தாது, அவங்க மனசையும் நல்லா வச்சுக்கணும். அவங்க கிட்ட அன்பா பேசுறது, அவங்க பயத்தை போக்கி நம்பிக்கையை கொடுக்கறது, இதெல்லாம் மருத்துவத்தோட ஒரு முக்கியமான பகுதி. மனசு லேசா இருந்தா உடம்பும் சீக்கிரம் தேறிடுங்கிறது தான் இந்த மைண்ட் அண்ட் மெடிசன் சொல்ற விஷயம். அடுத்ததா குடும்பம் ஒருத்தரோட வளர்ச்சிக்கு எப்படி ஒரு உலைக்களமா குரூசிபிள் இருக்குன்னு சொல்றாரு. ஒரு குழந்தை முதன்முதலா தன் உணர்ச்சிகளை கத்துக்கிறதே அவங்க அம்மா அப்பா கிட்ட இருந்துதான். சின்ன வயசுல குழந்தை அழும்போதோ இல்ல பயப்படும்போதோ பெத்தவங்க அதை எப்படி கவனிக்கிறாங்க, எப்படி சமாதானப்படுத்துறாங்கங்கிறத வச்சுதான் அந்த குழந்தைக்கு தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கத்துக்க முடியுமா இல்லையான்னு தெரிய வரும். பெத்தவங்க குழந்தைங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அன்பு காட்டுனா அந்த குழந்தைங்க பின்னாடி வளர்ந்து வரும்போது மத்தவங்க கிட்டேயும் அன்பாவும் பொறுமையாவும் இருப்பாங்க. ஆனா சின்ன வயசுலயே அவங்க உணர்வுகளை அலட்சியப்படுத்திட்டா அந்த குழந்தைங்க வளரும்போது ரொம்ப முரட்டுத்தனமாவோ இல்ல உணர்ச்சி வசப்படுறவங்களாவோ மாறிடுவாங்க. அதனாலதான் குழந்தைங்களை வளர்க்குற விதம் அவங்களோட எதிர்காலத்தையே முடிவு பண்ணுதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த அத்தியாயங்கள்ல டேனியல் கோல்மேன் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, சின்ன வயசுல கஷ்டமான விஷயங்களை அனுபவிச்சாலும் இல்ல நம்ம குணம் எப்படி இருந்தாலும் அதை மாத்திக்க முடியும்னு தான். முதல்ல ட்ராமா, அதாவது ஒருத்தரோட வாழ்க்கையில நடக்கிற பெரிய பாதிப்புகள் பத்தி பார்ப்போம். ஒருத்தர் ரொம்ப பயங்கரமான விஷயங்களை சந்திக்கும்போது அவங்க மூளை எப்பவும் ஒரு தற்காப்பு நிலையிலேயே இருக்கும். சின்ன சத்தம் கேட்டா கூட அவங்க பதறுவாங்க. ஆனா இதையே நிரந்தரம்னு விட்டுடக்கூடாது. எமோஷனல் ரீலர்னிங் மூலமா இதிலிருந்து வெளிவர முடியும். அதாவது ஒருத்தருக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தி கொடுத்து அந்த பயத்தை மெல்ல மெல்ல அவங்க மனசுல எடுக்கணும். இதுக்கு டைம் எடுக்கும் தான், ஆனா சரியான முறையில முயற்சி பண்ணா மூளையில அந்த பயமான நினைவுகளோட தாக்கத்தை குறைச்சு பழையபடி நிம்மதியா வாழ கத்துக்க முடியும்னு சொல்றாரு.
அடுத்ததா டெம்பராமெண்ட் இஸ் நாட் டெஸ்டினிங்கிறது ரொம்ப சூப்பரான கான்செப்ட். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நான் பிறக்கும்போதே இப்படிதான் முன்கோபக்காரன், நான் மாறவே மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா கோல்மேன் என்ன சொல்றாருன்னா, நம்ம குணாதிசயம் டெம்பரமெண்ட் நம்ம பிறப்போடு வர்றது தான், ஆனா அதுவே நம்ம எதிர்காலத்தை முடிவு பண்றது கிடையாது. ஒரு குழந்தை ரொம்ப அடம் பிடிக்கிற சுபாவத்தோட இருக்கலாம், ஆனா பெத்தவங்களும் ஆசிரியர்களும் அந்த குழந்தையை எப்படி வழி நடத்துறாங்கிறதுல தான் எல்லாமே இருக்கு. நம்ம உணர்ச்சிகளை எப்படி கையாளணும்னு பழகிக்கிட்டா நம்மளோட இயல்பான சுபாவத்தை கூட நம்மளால மாத்திக்க முடியும். நாம எதை கத்துக்கிறோம், எப்படி சூழலுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிறோங்கிறது தான் முக்கியமே தவிர, பிறக்கும்போது இருக்கிற குணம் அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்ல. இதனால எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மூலமா யாரு வேணாலும் தங்களை சிறந்த மனிதர்களா மாத்திக்க முடியுங்கிற நம்பிக்கையை தான் இந்த அத்தியாயங்கள் கொடுக்குது. கடைசி 2 அத்தியாயத்துல டேனியல் கோல்மேன் உணர்ச்சிகளை புரிஞ்சுக்காம வாழ்றதுனால வர்ற ஆபத்துகளையும் அதை எப்படி ஸ்கூல் லெவல்லையே குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுக்கணும்னு ரொம்ப முக்கியமா சொல்லியிருப்பாரு. முதல்ல இமோஷனல் இல்லிட்ரசி பத்தி சொல்லணும்னா, நம்ம ஸ்கூல்ல கணக்கு, அறிவியல்னெல்லாம் கத்துக்கிறோம். ஆனா கோபம் வந்தா என்ன பண்ணணும், ஒருத்தர் சோகமா இருக்கும்போது எப்படி ஆறுதல் சொல்லணுங்கிறத யாரும் கத்துக் கொடுக்கறதில்ல. இதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் டிப்ரெஷன், போதைப்பொருள் பழக்கம், ஏன் வன்முறையில கூட இறங்கிடுறாங்க. தனக்குள்ள இருக்கிற உணர்வுகளை புரிஞ்சுக்க தெரியாம, அதை எப்படி கையாள்றதுன்னு தெரியாம தவிக்கிறதால தான் பல உறவுகள் முறிஞ்சு போகுது. இந்த உணர்ச்சி அறிவு இல்லாதது நம்ம சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய இழப்புங்கிறத தான் கோல்மேன் இதுல யதார்த்தமா சொல்லியிருப்பாரு. அடுத்து ஸ்கூலிங் தி எமோஷன்ஸ் அத்தியாயத்துல என்ன சொல்றாருன்னா, நாம வளர வளரதான் இந்த உணர்ச்சிகளை பத்தின புரிதல் வருதுன்னு உட்கார்ந்திருக்காம குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இதை ஒரு பாடமாவே கத்துக் கொடுக்கணும்னு சொல்றாரு. ஸ்கூல்ல வெறும் புக்ஸ் மட்டும் இல்லாம மத்தவங்க மேல அன்பு காட்டுறது, தப்பு நடந்தா பொறுமையா இருக்கிறது, சண்டையை தவிர்த்து பேசி தீர்க்கிறது, இதெல்லாம் கத்துக் கொடுக்கணும். இதனால குழந்தைங்க ஸ்கூல்ல மட்டும் இல்ல, வெளியில வரும்போதும் ஒரு நல்ல சமூக மனிதரா இருப்பாங்க. இதுக்கு டீச்சர்ஸும் பெத்தவங்களும் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஸ்கூல் காலத்துல இருந்தே எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கத்துக்கிட்டா அவங்க எதிர்காலம் ரொம்ப அழகா இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, அறிவை விட உணர்ச்சி அறிவு தான் ஒரு மனுஷனை முழுமையான மனுஷனா மாத்துதுங்கிறது தான் இந்த புத்தகத்தோட முழு சாராம்சம்.